நரம்பு தளர்ச்சின்றது நம்ம பல்வேறு விதமாக பிரிக்கலாங்க. அது நோயாகவும் பிரிக்கலாம், டிஸார்டர் அந்த மாதிரியும் வந்து நம்ம சொல்லலாம். இந்த நரம்பு தளர்ச்சி வந்து ஏற்படும் பொழுது மூளை வந்து சுருக்கம் ஏற்பட்டு, அதனால் மூளை சிதை வந்து ஏற்பட்டு அதனால் வரக்கூடிய நோய்கள், இதனால் வரக்கூடிய நடுக்கம். ஸோ இது பெண்களுக்கும் வந்து இந்த பிரச்சனை இருக்குது. இது கேட்காத ஆண்கள் மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து இருக்குது. இதுக்கு முதல் காரணம் உணவு பழக்கம். சார், முதல்ல வந்து நுண்ணுயிர் சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுக்கணும். அதிகமான காய்கறி பழங்களை வந்து சேர்த்துக்கணும். ரைஸு சப்பாத்தியோ இல்லை வேறு ஏதோ இது வந்து கம்மி பண்ணுங்கள். உங்களுக்காக நீங்கள் உங்கள் உடலுக்கும் மனசுக்காக 10 நிமிடம் வந்து செலவு செய்ய வேண்டும். உனக்கு உடல் பயிற்சி, உனக்கு மூளைக்கு பயிற்சி. யோகம் விலாகர்ஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே இந்த பாஷோட வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்துட்டு தகடூர் ஆதியன் சார் இருக்கார். லாஸ்ட்டு பதிவு வந்துட்டு இந்த பயம், அதுக்காக வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு அதுக்கு என்ன பண்ணணும், அந்த பயத்தை எப்படி போக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். நிறையா பேருக்கு அந்த பயம் இருக்கிறவங்களுக்கு அந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நரம்பு தளர்ச்சி. நம்ம உடலில் ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சி எதனால் ஏற்படுது, அப்படி அது ஏற்பட்டால் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், இந்த நரம்பு தளர்ச்சின்ற அந்த பிரச்சனை வந்துட்டு ரொம்ப வயசானதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஏற்படும். ஸோ அந்த நரம்பு தளர்ச்சி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கே வந்துட்டு அந்த நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளம்லாம் ஏற்படுது. அதுக்கெல்லாம் என்ன சார் காரணம்? நரம்பு தளர்ச்சின்றது நம்ம பல்வேறு விதமாக பிரிக்கலாங்க. அது நோயாகவும் பிரிக்கலாம், டிஸார்டர் அந்த மாதிரியும் வந்து நம்ம சொல்லலாம். இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், பார்க்கின்சன்ஸ், அல்சைமர்ஸ், டெமென்ஷியா இதெல்லாம் வயசான காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இந்த நரம்பு தளர்ச்சி வந்து ஏற்படும் பொழுது மூளை வந்து சுருக்கம் ஏற்பட்டு, அதனால் மூளை சிதை வந்து ஏற்பட்டு அதனால் வரக்கூடிய நோய்கள், இதனால் வரக்கூடிய நடுக்கம். அவங்களோட மோட்டார் கோஆர்டினேஷன் வந்து வீக் ஆகும்னு சொல்லுவாங்க. அவங்களோட கை கால்கள் வந்து அவங்க கண்ட்ரோலில் வந்து இருக்காது. அதே போல் வந்து அவங்களோட நினைவாற்றல் வந்து குறைஞ்சிருக்கும். இப்போ சின்ன வயசுலேயே வருது அப்படின்னு சொல்லி அந்த நரம்பு தளர்ச்சி என்னென்னு கேட்குறீங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதும் புரியுது. ஸோ நரம்பு தளர்ச்சின்றது வந்து ஒரு மனிதனோட வலிமையோட சேர்த்து நம்ம மக்கள் வந்து பார்க்குறாங்க. ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெமினா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பெண்களுக்கும் வந்து இந்த பிரச்சனை இருக்குது. இது கேட்காத ஆண்கள் மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து இருக்குது. இதுக்கு முதல் காரணம் உணவு பழக்கம், லைஃப் ஸ்டைல். சரியான உணவு பழக்கம் வந்து இல்லாது. இப்போ டயட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல் பருமனாக இருக்காங்க, டயட்டுன்னு போயிடுறாங்க, இல்லை இவங்கள வெயிட் ஏற்றுறாங்க, இறக்குறாங்க. இந்த மாதிரி உடலை வந்து ரொம்ப வருத்திக்கிட்டு இந்த ஏற்றம் இறக்கம் பண்ணக்கூடிய இன்றைக்கி ஒரு பழக்கம் இருக்குது. இதனாலே ஃபஸ்ட்டு ப்ரைமரி காஸ். செகண்டரி வந்து ஜிம்முக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு நிறைய தேவையில்லாத சிந்தட்டிக்கான மெட்டீரியல்ஸ், வே ப்ரோட்டீன், இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கிறாங்க. இதனால் வந்து கிட்னியும் கல்லீரலும் வந்து பாதிக்கப்பட்டு, சில பேர் கணையம் வரைக்கும் பாதிப்பட்டு இது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகி சில காம்ப்ளிகேஷன் வந்து ஆண்களாக இருக்கும்போது வந்து நரம்பு தளர்ச்சி ஏற்படுது, ஆண்மை கோளாறு வந்து ஏற்படுது, கிட்னி ப்ராப்ளம் வந்து வருது, யூரிக் ஆசிட் அதிகமாகுது. பெண்களுக்கு இருக்கும்போது ஃபைப்ராய்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. பிசிஓஎஸ் நார்மல் காமனாக இருக்குது. ஃபைப்ராய்ட் ஃபார்ம், அவங்களுக்கு வந்து கிட்னியில் வந்து சிஸ்ட் ஃபார்ம் ஆகுது. இன்சுலின் டிபெண்ட் ஆகிடுறாங்க. ஸோ ஜிம்முக்கு போகும்போது நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹேர் வந்து க்ரோத்துக்காக, அழகுக்காக வந்து நிறைய பொருட்கள் வந்து உள்ளே எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து சில நரம்பு மண்டலங்களை வந்து பாதித்து ஏற்படுத்துது. நிறைய பேர் தெரிஞ்சது வந்து இந்த ஆல்கஹால் எடுக்கிறது, ஸ்மோக்கிங்கு, அப்புறம் இந்த சில தேவையற்ற பழக்கங்கள் சொல்லிட்டு மாஸ்டர்பேஷன் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான பழக்கங்கள் ஆணுக்கு பெண்ணுக்கு 2 பேருக்குமே இருக்கக்கூடிய, அதனால் அவங்களுக்கு வந்து வீக்னஸ் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தோட முக்கிய காரணம் வந்து இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் தான் ப்ராப்ளம். இன்றைக்கி அதே மாதிரி இருக்கக்கூடிய துரித உணவுகள், ப்ராசஸ்டு ஃபுட், இது எல்லா பதிவும் நம்ம சொல்லிக்கிட்டு தான் வரோம். ஸோ when you want to be successful and happy in your life, ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும், நீ வாழ்க்கையில் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாகும், வெற்றிகரனாகவும் நல்ல சந்தோஷமாகவும் நீ வாழ வேண்டும் என்றால் உன் உடலை கவனி, உன் உடலை வலிமைப்படுத்துன்னு சொல்லுவாங்க முன்னோர்கள். ஸோ அதை வந்து செய்யணும். அப்போ அது வலிமையை வலுப்படுத்தினா எங்கே வலுப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள், பாசிட்டிவான தாட்ஸ், அப்புறம் எக்ஸசைஸ், உடல் பயிற்சி, அப்புறம் கிச்சனில் தான் ஸ்டார்ட் ஆகுது உடல் நலம், நல்ல உணவு. ஸோ நம்ம வீட்டு கிச்சன் தான் நம்ம உடல் நலத்தை வந்து பாதுகாக்கும். சரிங்க, நான் இதெல்லாம் இவ்வளோ சொல்லிட்டு வரீங்களா, இதெல்லாம் பாதிப்பு.
இதனால் நடக்குது அப்படின்னா குறிப்பாக என்ன ஒரு விஷயத்தினால பாதிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தூக்கமும் ஒரு விஷயமான விஷயம். சரியான உணவு, சரியான தூக்கம், சரியான உடற்பயிற்சி, இது எல்லாமே வந்து வேணும். அப்புறம் பழக்க வழக்கங்கள் முக்கியமான விஷயம். இந்த பழக்க வழக்கங்கள் தான் இதோட மெயின் கான்ட்ரிபியூட்டிங் காசஸி ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அதுதான். ஓகே சார், இப்போ இந்த நரம்பு தளர்ச்சிக்கு வந்து இவ்வளோ காரணங்கள் சொன்னீங்க. அதை சரி பண்ணணும்னா என்ன பண்ணலாம் சார்? சார், முதல்ல வந்து நுண்ணுயிர் சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுக்கணும். அதிகமான காய்கறி பழங்களை வந்து சேர்த்துக்கணும். ரைஸு சப்பாத்தியோ இல்லை வேறு ஏதோ இது வந்து கம்மி பண்ணுங்கள். அதே போல் நல்ல ஸ்போர்ட்ஸில் வந்து ஈடுபடுறவங்க, ஜிம்முக்கு போகிறவங்க, எக்ஸசைஸ் பண்ணக்கூடியவங்க நிறைய பேக்கடு ப்ராசஸ்டு வந்து ஜூஸஸோ ஃப்ரூட்ஸோ ப்ரோட்டீன்ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டீன் பவுடர்ஸ் வந்து கூடுமான அளவுக்கு தவிருங்க. இயற்கையாகவே வந்து எடுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல யூடியூபர் இருக்கார். அவர் வந்து அவரோட உடம்பை டெவலப் பண்ணது எப்படி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அவர் டெவலப் பண்ணான்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல கோச் போடக்கூடிய நல்ல விஷயங்களை வந்து பார்த்து தேர்ந்தெடுத்து உங்களோட உடம்புக்கு என்ன தேவை, ஒருத்தர் உடம்புக்கு ஒரு ஆற்றல் வந்து தேவைப்படும். அவங்க இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், அவங்க எடுக்கக்கூடிய வேலைகளாக இருக்கலாம். ஸோ அதை பொறுத்து என்ன ஆற்றல் வந்து தேவையோ அதை வந்து அதுக்கு தகுந்த உணவுகளை அவங்க எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. சில பேருக்கு உஷ்ணமான உணவு, கொஞ்சம் குளிர்ச்சியான பொருட்களை வந்து நார்ச்சத்து நீர்ச்சத்துள்ள பொருட்கள், கான்ஸ்டிபேஷன் தான் நார்ச்சத்துள்ளான பொருட்களை வந்து அதிகமாக உணவை சேர்த்துக்கணும். ஸோ இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அவர்கள் இருக்கக்கூடிய இப்போ இளைஞர்களுக்கு வந்து வரக்கூடிய நரம்பு தளர்ச்சி, இளைஞர்களுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு வரக்கூடியனா முதல்ல ஆண் பெண் இருபாலருமே வந்து ஆல்கஹால் கன்சப்ஷனை கம்மி பண்ணணும். இன்றைக்கி சோஷியல் ட்ரிங்கிங்கிற ஒரு கான்செப்டில் கெட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து வந்து சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்ன்னு சொல்லக்கூடிய சில போதை வஸ்துக்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. அது வந்து சிகரெட்டில் யூஸ் பண்ணுறாங்க, சிகரெட் இல்லாமலையும் யூஸ் பண்ணுறாங்க. அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அது அவங்க வந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து தவிர்க்கணும். ஓகே சார், இப்போது அந்த நரம்பு தளர்ச்சி வரக்கூடாதுன்னா என்னெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் தவிர்க்கலாங்கிற மாதிரி சொன்னீங்க. பேட் ஹேபிட்ஸ் இல்லாதவங்களுக்கே வந்து இந்த நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளம் வருது, அது எதனால் சார்? இது வந்து பயம், அவங்க உடம்புல இருக்கக்கூடிய வீக்னஸ்ஸு, அப்புறம் அவங்க உடம்புடைய சத்து குறைபாடு. ஸோ இது வந்து ஒரு நல்ல மருத்துவர் அன்றைக்கி அவங்க அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா எதனாலன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அது மாதிரி சின்ன காரணங்களாக இருக்கும். சில பேருக்கு மட்டும் ஏதாவது ஒரு உடம்புல ஒரு பெரிய டிஃபார்மிட்டி, ஏதாவது பாதிப்பாக இருக்கலாம். அது மருத்துவர் அன்றைக்கி அவங்க எடுக்கக்கூடிய டெஸ்ட்டுகள் அதெல்லாம் வந்து செய்து அவங்க வந்து அதை சரி செஞ்சுக்க ரொம்ப நல்லது. அடுத்து இந்த முதுமை அடையும் போது பார்க்கின்சன், அல்சைமர்ஸ், டெமென்ஷியான்னு சொல்லக்கூடிய இந்த மூளை சுருக்கம், உடம்புல இருக்கக்கூடிய அந்த எலும்புகளோட வலிமை வந்து குறையிறது, இந்த நாடி நரம்புகள் வந்து குறையிறது இல்லையா, இதுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க வந்து முதல்ல உடற்பயிற்சி ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் வாக்கிங்காவது ஒரு நாளைக்கு 1 மைலாவது வாக் பண்ணணும். அப்போ நல்ல சர்க்குலேஷன் வந்து இருக்கும். மூளை வந்து எந்த வயதில் வேணாலும் புது நியூரான்ஸை வந்து உருவாக்கும். ஒரு புது மொழியை வந்து கற்றுக்கலாம். இன்றைக்கி வந்து மியூசிக்கோ ஒரு கான்செப்ட் நடக்குது, போய் கேட்குறதுன்னா கத்தி கூச்சல் கூப்பாடு போடக்கூடிய இளைஞர்களும் ஆளுங்களை தான் பார்க்குறோம். நல்ல ஒரு இடத்துல நல்ல சேரை உட்காந்து ஒரு நல்ல கான்செர்ட், ஒரு நல்ல ஒரு சிம்ஃபனி, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கேட்கலாம். இல்லையா உங்கள் வீட்லேயே வந்து நல்ல பிளெயின் மியூசிக் வந்து கேட்கலாம். செஸ்ஸு, இந்த மாதிரி உங்கள் பேர குழந்தையோட இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோட அடுத்த ஜென்ரேஷன் அவங்களோட இந்த செஸ்ஸெல்லாம் விளையாடலாம். இந்த மாதிரி விளையாடும்போது மூளைக்கு வந்து ஸ்டிமுலேஷன் ஆகி புது நியூரான்ஸ் இருக்கலாம், புது மொழியை வந்து கற்றுக்கலாம். புது இடங்களுக்கு வந்து நீங்கள் பயணப்படும் போது புதுமையான விஷயங்கள், புது காற்றை சுவாசிக்கும் போது புது புது விஷயங்களை வந்து பார்க்கும்போது உங்கள் மூளையில் ஏற்படக்கூடிய புது நியூரான்ஸு மற்றும் ஆக்சிடோக்சின், டோபமின்னு சொல்லக்கூடிய ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரேஷன் வந்து இருக்கும். இதில் வந்து நல்லா இருக்கும். அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பது ஒரு முக்கியமான விஷயம். எண்ணெய் தேய்ச்சி நல்லா குடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஓடி ஆடி வந்து வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. இப்போ ஓடி ஆடி யாரும் வேலை செய்யாது, எல்லாமே வந்து செடென்டரி லைஃப் ஸ்டைல், எல்லாத்துக்கும் மெஷின் வந்துடுச்சு. ஸோ அட்லீஸ்ட் யூ ஷுட் டேக் ஒரு வாக் வந்து போகணும், காலையோ அல்லது மாலையோ. அல்லது இது எதுக்குமே எனக்கு நேரம் இல்லைன்னாலும் வீட்டில் ஒரு சைக்கிளாக வாங்கி வச்சுக்கணும். நிறைய பேர் எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க த்ரெட்மில் சைக்கிள், அது ஒரு ஓரமாக இருக்குது. உங்களுக்காக நீங்கள் உங்கள் உடலுக்கும் மனசுக்காக 10 நிமிடம் வந்து செலவு செய்ய வேண்டும். ஒன்று உடல் பயிற்சி, இன்னொரு மூளைக்கு பயிற்சி. புது லாங்குவேஜ் கற்றுக்கிறது, புது விதமான மியூசிக் கேட்குறது, பிளெயின் மியூசிக் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கேட்கலாம். ஏன்னா ஒருத்தர் கேட்டார், சார் நான் தினமும் இளையராஜா பாட்டு, ஏஆர் ரஹ்மான், ஹாரிஸ் எல்லாமே தாங்க சார் கேட்பேன், மூடை பொறுத்துக்கு சார் அப்படின்னு. அதை தவிர்த்து ஒரு வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து கேட்கலாம். அவர் சொன்னார், இந்த மாதிரி நல்ல உங்களுக்கு போங்க, ஏசி இல்லாமல் தூக்க முடியாது, ரைட் ஓகே, ஃபுட் பாத் எடுங்க, நல்ல லூஸ் கிளாத்ஸ் போடுங்க, டெம்பரேச்சர் 24 வச்சுங்க, இப்போ அரோமா ஆயில் யூஸ் பண்ணுங்கள், நல்ல ஒரு லாவெண்டர் ஆயிலோ இல்லை ஆரஞ்சு ஆயிலோ யூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த லேம்ப் வந்துச்சுட்டு மியூசிக் அதை கேட்டு பாருங்கள், அப்படி ஒரு தூக்கம் இருக்கும். சொன்னால் அடுத்த நாள் அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. அப்போது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கையில். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் என்னவென்றால் அதுக்காக நீங்கள் இப்போ ஒரு தேடலை வந்து நோக்கி போகும், உங்களுக்கு பல்வேறு நல்ல விஷயங்கள் வந்து கிடைக்கும்.
ஓகே சார், இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு மருத்துவர்களை அணுகி பார்த்துக்கன்னு சொன்னீங்க. அவங்க வந்துட்டு உங்களை வந்து அணுகி ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன வழிகள் சொல்லுங்கள்? ஐயா, நம்மகிட்ட மருத்துவர்கள் போது அவங்களோட நோயோட பிரச்சனை இருக்குது. இளைஞராக இருந்தாலும் அவங்களோட நரம்பு தளர்ச்சி இருக்குது. எதனால் கல்யாணம் ஆனவங்களுக்கு ஒரு விதமான மருந்து, கல்யாணம் ஆனவங்களுக்கு ஒரு விதமான மருந்துகள், ஹார்ட் பீட்டுக்கு பல விதமான மருந்துகள், அவங்களோட நோய்க்கு இதோட தன்மைக்கு நரம்போட பாதிப்புக்கு ஏற்படும். சில பேருக்கு இன்ஜுரி ஆகிருக்கும், அதனால் நரம்பு வந்து பாதிக்கப்பட்டு கை கால்கள் வந்து சேர்ந்து கெயிட்டுன்னு சொல்லுவார்கள். காலை தாங்கி நடக்குது, காலை வெட்டி நடக்குதுன்னு சொல்லுவாங்க. நடுக்கம் வந்து இருக்கும். இது எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் மருத்துவர்களுக்காக அவங்க அதுபடி மருந்துகள் கொடுப்பாங்க. எளிமையாக மூளை நல்லா வேலை செய்யணும், மூளை சுருக்கம் வரக்கூடாது அப்படின்னா நான் சொன்னக்கூடிய இந்த பயிற்சிகள், எக்ஸசைஸு, ஃபுட்டு ப்ளஸ் புது விஷயங்களை கற்றுக்கிறது, புது விஷயங்களை வந்து அப்ரோச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிரம்மியம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்கும், இல்லை வல்லாரை இந்த மாதிரியான ஒரு பொருள் கிடைக்கும். மூளை நல்ல சிதைவு ஏற்படாமல்னா சரஸ்வத அரிஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு அரிஷ்டம் வந்து கடையில் கிடைக்கும். இதெல்லாம் வாங்கி அவங்க பயன்படுத்திக்கலாம். நாட்டு மருந்து கடையிலே வந்து கிடைக்கும். இதை வந்து பயன்படுத்தினாலும் போதுமானது. இல்லைன்னா அவங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்க நம்மளை மருத்துவரை அணுகலாம். ஓகே, சூப்பர் சார், சூப்பர். என்ன வருஷம் இந்த நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஸோ எதனால் அந்த ப்ராப்ளம் வருது, அப்படியே வந்துட்டால் அதை எதன் மூலயமா சரி பண்ணலாம், அப்படியும் சப்போஸ் உங்களால் வந்து சரி பண்ணிக்க முடியலனா மருத்துவரை நீங்கள் அணுகலாம் சார். அதாவது நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் உங்கள் ஊர்லேயே கூட அந்த மருந்து கடை, நாட்டு மருந்து கடைகளில் சார் சொன்ன மாதிரி அந்த மருந்துகள்லாம் இருக்கும், அதை வாங்கி கூட நீங்கள் பயன்படுத்தலாம். சப்போஸ் இல்லை மருத்துவரை பார்க்கணும், அணுகணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு பட்டதாரி மருத்துவர்களை பார்த்து நீங்கள் அணுகி உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை அப்படின்னா சாரை அணுகணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் சார்கிட்ட பேசிக்கலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி. ஒரு பதிவு சொன்னீங்க எங்களுக்கு. இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிவு வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.